ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தி சீக்ரெட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக். இந்த புக் லான்ச் பண்ண டைமில் ஒரு பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணிச்சு. இந்த புக்கோட ஆதர் ரோண்டா பிரைன் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கூட இன்டர்வியூ பண்ணுறாங்க அண்ட் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கூட பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்க இன்டர்வியூ அண்ட் பேசுகிறதுல ஒரே ஒரு ஹேபிட் மட்டும் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட இருக்குது. அந்த சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்டை தான் த சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு லாவையும் ரிவீல் பண்ணுறாங்க. இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸுக்கு பாசிட்டிவ் அட்ராக்ஷன்ஸும் நெகட்டிவ் தாட்ஸுக்கு நெகட்டிவ் அட்ராக்ஷன்ஸும் கிடைக்கும். இதுதான் த லா ஆஃப் அட்ராக்ஷனோட சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். இன்னும் எப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது அண்ட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. நீங்கள் நிறைய பேர் இந்த விஷயத்தை பர்சனலாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது என்னென்னா, நம்ம எப்போ எல்லாம் ஒரு விஷயம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினைக்கும்போது அது நல்லதாகவே நடந்திருக்கும். எப்போ எல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப பயப்படுறோமோ, தப்பாக நடக்கிற மாதிரி திங்க் பண்ணுறோமோ, அப்போ எல்லாம் நமக்கு அந்த விஷயம் தப்பாகவே நடந்திருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா, த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு த சீக்ரெட் புக்கில் சொல்லப்படுது. நாம் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, நமக்கு எது தேவையோ அதை பற்றி திங்க் பண்ணாமல் எது தேவை இல்லையோ அதை தான் நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருது. நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணும்போது ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஃபெயில் தான் ஆகும். ஏன்னா நீங்கள் தான் அதை திங்க் பண்ணீங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களா அல்லது நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது இப்படி திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம் ரிசல்ட்ஸை பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு த சீக்ரெட் புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எது தேவையோ அதை திங்க் பண்ணாமல் எது தேவையில்லையோ அதை தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ உங்களுக்கு எது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதை மட்டும் திங்க் பண்ணிவிட்டு, எது எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் அதையே திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் அதுதான் நமக்கு கிடைக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தாட்ஸ் பிகம் திங்ஸ், எண்ணம் போல் வாழ்க்கை. இன்னும் உங்களோட திங்கிங்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை விஷுவலைஸ் அண்ட் ஃபீல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது எந்த கார், எந்த கலரில் இருக்கணும், எந்த மாதிரி மாடலில் இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக விஷுவலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காரை வாங்கி இப்போ ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஓட்டும்போது எப்படியெல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களோ அப்படி ஃபீல் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் கிளியராக விஷுவலைஸ் பண்ணி உங்களோட ஃபீலிங்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த விஷுவலைசேஷன் ப்ராக்டிக்ஸ் மேக்ஸிமம் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளும் அவங்களோட டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணி தான் வராங்க. சயின்டிஸ்ட், அத்லெட்ஸ் இந்த மாதிரி ஆளுங்க மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நிக்கோலா டெஸ்லா. இவர் எந்த ஒரு இன்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு விஷுவலைசேஷன் தான் பண்ணுவாராம். அப்புறமா தான் இன்வென்ஷனையே ஸ்டார்ட் பண்ணுவாராம். இந்த மாதிரி விஷுவலைசேஷன் மூலமாக நிறைய சக்ஸஸ்ஃபுல் இன்வென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னொரு ஆள் கோபி பிரைண்ட், ஒரு மிகப்பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர். நீங்கள் நிறைய பேர் இவரை பார்த்துருப்பீங்க அல்லது இவரை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. கோபி பிரைண்ட் ஒவ்வொரு பேஸ்கெட் பால் மேட்சுக்கும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு தனியாக கொஞ்ச நேரம் இருந்து இந்த கேம் எப்படியெல்லாம் நடக்கணும், அவர் எப்படியெல்லாம் விளையாடணும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் விளையாடவே போவாராம். இந்த மாதிரி விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸை நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜஸ்ட் 3 ஸ்டெப் ப்ராசஸில் தான் நடக்குது. அது என்னென்னா, நம்பர் 1 ஆஸ்க், நம்பர் 2 பிலீவ் அண்ட் நம்பர் 3 ரிசீவ். இந்த ஆஸ்கிங் ப்ராசஸில் நமக்கு எது தேவையோ அதை கேட்குறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நாம் எப்படி கேட்கணும் அப்படின்னா, நம்மளோட தாட்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னொரு வழி என்னென்னா, உங்களுக்கு தேவையானதை ஒரு பேப்பரில் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுறது. இதுவும் ஒரு ஆஸ்கிங் ப்ராசஸ். பிலீவிங் ப்ராசஸில் நம்ம தாட்ஸ் எல்லாத்தையும், அதாவது விஷுவலைஸ் பண்ணுறதை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பணும். உங்களுக்கே உங்களோட கோல்ஸில் நம்பிக்கை இல்லைன்னா மற்றவங்க அதை எப்படி நம்புவாங்க? இந்த ப்ராசஸில் கான்ஃபிடென்ஸ் அண்ட் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆனால் பிளைண்டாக எல்லாத்தையும் நம்பாமல் ஸ்பிரிச்சுவலாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். லேட்டானாலும் நீங்கள் அதை நம்பணும். தேர்ட் ப்ராசஸில் நம்மளோட விஷுவலைசேஷன் எல்லாம் ட்ரூ ஆகி நம்ம ரிசீவ் பண்ணுவோம். நீங்கள் என்ன தான் உங்களோட ட்ரீம்ஸ், கோல்ஸ் எல்லாம் விஷுவலைசேஷன் அண்ட் பிக்சரைஸ் பண்ணாலும் உங்களோட கோல்ஸுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு லைட்டாக ஒர்க் பண்ணணும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு மில்லியனர் ஆண்டர்பிரனர் கேரி வி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்லி ஒர்க்ஸ் இஃப் யூ டூ. அது என்னென்னா,
இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், சக்ஸஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிருங்க, அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அண்ட் ஃபைனலி ஒர்க் லைக் எ மேட் மேன் டு கெட் வாட் யூ வாண்ட். த சம்மரி, நாம் ஃபஸ்ட்டு லெசனில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் லெசனில் நம்மளோட விஷுவலைசேஷனை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் லெசனில் லா ஆஃப் அட்ராக்ஷனோட 3 ஸ்டெப் ப்ராசஸை பார்த்தோம். இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.